மழை வேகமா வந்துடுச்சு, சீக்கிரம் போங்க. எல்லாம் உன்னாலதான். காத்து பலமா அடிக்குது. இன்னைக்கு போக வேணாம்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு, மலையில மாட்டிக்கிட்டோம். அச்சோ, நம்ம கூடு பிஞ்சு கிடக்குதே, முட்டையெல்லாம் உடஞ்சு போச்சு. நீங்க சொன்ன மாதிரி நாம இங்கேயே இருந்திருந்தா எப்படியாவது நம்ம முட்டைகளை காப்பாத்தி இருக்கலாம். நம்ம வாரிசுகளை நானே அழிச்சிட்டனே. கவலைப்படாத காவி, இப்போ நடக்க வேண்டியதை பாரு. முதல்ல நாம தங்க இடம் பார்க்கணும். ஐயோ, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆறலைங்க. இந்த காவி பாவி ஆயிட்டேங்க. சரி சரி, நீ இப்படியே புலம்பிட்டே இரு. நான் போய் யார்கிட்டயாவது தங்குறதுக்கு இடம் கேட்டுட்டு வரேன். கிளியண்ணே, கிளியண்ணே, எப்படி இருக்கீங்க? இந்த காட்டுலயே உங்க வீடுதான் பாதுகாப்பா இருக்குது. டேய், கண்ணு போடாதடா கருவாப்பையிலே. எதுக்கு வந்த? என்ன வேணும் உனக்கு? கிளியண்ணே, மலையில என் கூடு பிஞ்சி முட்டையெல்லாம் உடஞ்சி போச்சுண்ணே. தங்குறதுக்கு இடமே இல்லைண்ணே. இந்த ராத்திரி மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்கலாமா? ஏய் கருவாப்பையிலே, உன்னை பார்த்தாலே என் பசங்களுக்கு பிடிக்காது. இதுல நீ எங்க வீட்டுல வந்து தங்க போறியா? போடா போ. என் பசங்க உன்னை பாக்குறதுக்குள்ள இந்த இடத்த காலி பண்ணு. இப்ப என்ன பண்றது? கிளிய நம்பி வந்தோம், இப்படி நம்மள அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரே. அதோ முயல் நண்பன் இருக்கா, அவனை கேட்போம். நண்பா, நண்பா, உள்ள இருக்கியா? நான் தான் உன் நண்பன் காளி வந்திருக்கேன். வாடா மச்சான், என்ன இந்த பக்கம்? இன்னைக்கு செம்ம மலையில எப்படிடா சமாளிச்ச? அது ஏண்டா கேக்குற? என் கூடும் போச்சு, என் முட்டைகளும் போச்சு. நானும் காவியும் இருக்க இடம் இல்லாம நடு தெருவுல இருக்கோம். இன்னைக்கு ராத்திரி மட்டும் வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுறா. சரியா போச்சு. என் வீட்டை பாரு, உள்ள தண்ணி வந்து ஒரே சேரா இருக்கு. நாங்களே குழி தோண்டி குழிக்குள்ளதான் படுக்க போறோம். என்ன மன்னிச்சிருடா, வேற இடம் பாரு. டேய் காக்கா, காளி, என் வீட்டுக்கெலாம் வரமாட்டியா? காடெல்லாம் உதவி கேட்குற, என்கிட்ட கேட்டால் நான் இடம் தருவேன்ல. டேய் நாகா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நாம ரெண்டு பேரும் யாருன்னு ஊருக்கே தெரியும். தெரிஞ்சே உன் வீட்டில் வந்து சாக சொல்றியா? காளி, காளி, இதோ பார், நான் இங்கே இருக்கேன் பார். ஓ, ஆந்தையாரா? நீங்க தான் கூப்பிட்டீங்களா? நான் அசிங்கமாக இருக்கேன்னு தானே என்கிட்ட நீ உதவி கேட்கல. சீச்சி, நான் அப்படியெல்லாம் நினைப்பேனா? இங்க மட்டும் என்ன அழகு கொட்டியா கிடைக்குது? அப்புறம் ஏன் நீ என் வீட்டுக்கு வரல? அதுவா, நீங்க இரவு முழுதும் சுத்திட்டு பகல்ல தூங்கிட்டு இருப்பீங்க. அதனாலதான் உங்களை தொந்தரவு செய்ய வேணாமேன்னு நான் வரல. நீ சொல்கிறது சரிதான். இரவு முழுதும் என் வீடு காலியாக தான் இருக்கும். நீ வந்து தங்கிக்கோ. ரொம்ப நன்றி ஆந்தையாரே. இதோ நான் போய் என் மனைவியை கூட்டிட்டு வரேன். என்னங்க சோகமா வரீங்க? தங்க இடம் கிடைக்கலையா? அங்க சுத்தி இங்க சுத்தி ஒரு வழியா ஆந்தையார் வீட்டுல தங்க இடம் கிடைச்சிடுச்சு. அப்புறம் ஏன் சோகமா இருக்கீங்க? இல்ல, நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போறதுதான். உண்மையானவங்க யாரு, பொய்யானவங்க யாருன்னு நமக்கே தெரியுது. ஏன், யாரு என்ன சொன்னாங்க உங்களை? நான் யாரை நம்பி போய் உதவி கேட்டேனோ அவங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்க. ஆனா நான் உதவியே கேட்காம ஆந்தையார் என்னை கூப்பிட்டு உதவி செஞ்சாரு. அப்படியா? யாரு உங்களை அவமானப்படுத்தியது? வாங்க, அவனை நாக்க போடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்போம். வேற யாரு, அந்த கிளி தான். நாம கருப்பா அசிங்கமா இருக்கிறோமா, அதோட பசங்க நம்மளை பார்த்தாலே பயந்துடுவாங்களாம். கிளியோட வீடு மாதிரி நாமளும் நல்லா வீடு கட்டி அதுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் காவி. அப்படியா சொன்ன அந்த கிளி? நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு நாம ஒரு நல்ல வீடா கட்ட ஆரம்பிக்கலாம். காவி, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நமக்குன்னு ஒரு நல்ல வீடு கட்டிட்டோம். இனி மழை காத்துன்னு எதுக்கும் நம்ம பயப்படவே தேவையில்லை. ஆனா காவி, உன் முகத்துல ஏன் சந்தோஷமே தெரியல? எனக்கு இன்னும் மனசே ஆறலைங்க. ராசா மாதிரி இருக்கிறவங்கள கிளி
அசிங்கமா இருக்கீங்கன்னு சொல்லிடுச்சு. இன்னுமா அதை நினைச்சிட்டு இருக்க? விடு, அதோட குணம் அப்படி. இல்லைங்க, நீங்க போய் அந்த கிளி என்ன சாப்பிடுதுன்னு பார்த்துட்டு வாங்க. நாமளும் அதை சாப்பிட்டு கிளியை விட கலரா மாறணும். நீ லேசில விட மாட்டியே. சரி பொறு, நான் போய் அந்த கிளி என்ன சாப்பிடுதுன்னு பார்த்துட்டு அதை கொண்டு வரேன். நம்ம சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். கிளி ஏதோ சாப்பிடுது, என்னன்னு பார்ப்போம். ஆஹா, எவ்வளோ கலர் கலரான பழங்கள் எல்லாம் சாப்பிடுது. அதனாலதான் இவ்வளோ கலரா இருக்கா? நாமளும் இதே போல பழங்களை சாப்பிட்டு கிளியை விட கலரா மாறணும். என்னங்க இது, வெறும் பழங்களா கொண்டு வந்திருக்கீங்க? நாம நான்வெஜ்ஜா தானே சாப்பிடுவோம், இதெல்லாம் நமக்கு இறங்காதே. புரியாம பேசாத காவி. நான்வெஜ்ஜை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நம்ம கருப்பா இருக்கோம். அந்த கிளி கலர் கலரா பழங்களை தான் சாப்பிடுது. நான் இந்த 2 கண்ணால பார்த்து, தெரியுமா? என்ன காவி, பழங்களை சாப்பிடாம வச்சிருக்க? அட போங்க, இனிமே என்னால முடியாது. இந்த பழத்தை சாப்பிட்டு நாக்கு செத்து போனதுதான் மிச்சம். நம்ம கலரு அப்படியே தான் இருக்கு. ஆனா இந்த கிளி இதை தானே சாப்பிட்டான். சரி பொறு, கிளியோட அழகானவன் மயில் தான். நான் போய் அவன் கிட்ட அந்த ரகசியத்தை தெரிஞ்சிட்டு வரேன். என்ன மயில் நண்பா, எப்படி இருக்க? பார்த்தா சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை. என்ன இவ்வளவு அழகா படைச்ச ஆண்டவன் என் குரலை மட்டும் அசிங்கமா படைச்சிட்டாரே. அதுக்கு ஏன் கவலைப்படுற? குயில் கிட்ட போய் அழகா எப்படி பாடுறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே? குயில் கிட்ட போய் கேட்டேனே, அவன் எனக்கு குரல் தான் இனிமையா இருக்கு, உடம்பு கருப்பா இருக்கேன்னு கவலைப்படுறான். அப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. இறைவன் படைச்ச குரலையும் கலரையும் யாராலையும் மாற்ற முடியாதுன்னு. சரி, அது இருக்கட்டும், நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்லை. நானா? அது சும்மா தான் வந்தேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நான் கிளம்புறேன் நண்பா. என்னங்க, மயில் ரகசியத்தை சொல்லிட்டானா? சொன்னா நமக்கு இருக்கிற குரலையோ கலரையோ யாராலையும் மாத்திக்க முடியாது. இருக்கிறத வச்சு நாம சந்தோஷம் பண்ணோம்னு புரிய வச்சுட்டா காவி. என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்காங்க? என்ன விஷயம்னு தெரியலையே. என்ன விஷயம் நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க? நீ அழகான வீடு கட்டியிருக்கிறதா எல்லாரும் சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா நண்பர்களே, போன மலையில வீடு இல்லாம கஷ்டப்பட்டதால இப்படி ஒரு வீடை கட்டிக்கிட்டோம். நீங்களும் கவலைப்படாதீங்க, உங்க எல்லாருக்கும் இதே போல வீடு கட்டிடலாம். நன்றி காளி, நன்றி காளி. ஆஹா, நம்ம வீடு எல்லாம் அருமையா வந்திருக்கு. அந்த கிளி மாதிரி இல்லாம இந்த காக்கைகள் ரெண்டும் நமக்கு அழகான வீடுகளை கட்டி கொடுத்திருக்கு. ஒற்றுமைனா நம்ம இந்த காக்காவை பார்த்து தான் கத்துக்கணும். காக்கா வாழ்க, காக்கா வாழ்க.